சோலாரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டிருக்கோம். ஒரு நாள் போதும் அடிக்கிற வெயிலுக்கு சோலாரில் போட்டோம் அப்படின்னா. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸில் இருக்கவங்க அடுத்து அவங்களுடைய பொருளை வந்து ஹைஜீனிக்காக ரொம்ப குவாலிட்டியாக எடுத்துன்னு போகணும் அப்படின்றதுக்காக வந்து சூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினி சைஸ் சோலார் தான். ஆனால் இது வந்து 100% வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ட்ரே வைஸ் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா டாப்பில், அதில் மட்டும்தான் ஹீட்டு நல்லாவே வந்து ஆகும். கீழே இருக்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா லோவர் நார்மல் வெயிலில் வச்சோம்னாவே காஞ்சிரும். அதை விட குறைவாக தான் வந்து ஹீட்டு வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி சோலாருக்கு வந்து நீங்கள் 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறதை என்னை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட சோலார் பற்றி என்கொயரி பண்ணவங்களுக்கு அதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ட்ரே ஓகே, மேலே டாப்பில் இருக்கிறது நல்லாவே வந்து ஹீட் வந்து இறங்கும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்க கீழே ரெண்டும் பார்த்திங்கன்னா ஹீட் வந்து இறங்கவே இறங்காது. ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உடனுக்குடனே காய வைக்கணும்னு நினச்சி ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணலாம்னு நினச்சி இந்த மாதிரி குட்டி சோலார் வாங்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஒரே ட்ரே மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் இறங்கும். ஸோ இந்த ஒரே ட்ரேயில் எவ்வளோ நம்மளால் காய வைக்க முடியும்? மினிமமாக தான் காய வைக்க முடியும். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் அதிகமாக வருது, அடுத்தடுத்து வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் சோலார் வாங்குறது என்னை பொறுத்தவரைக்கும் மணி வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன்.